ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி இப்போ நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் எந்த பயிற்சி நடந்தாலும் இப்போ இந்த ராசிக்கெல்லாம் ஒரு யோகம் உண்டு இல்லையா? இப்போ குரு பயிற்சி நடக்குது, குரு அங்கே வரார் இங்கே வராருன்னு சொல்கிறோம். சனி பயிற்சி நடக்குது, சனி இங்கே வரார் அங்கே வரார், நன்மை. அதுபோல் ராகு கேதுக்களுக்கும் ஒரு சில ராசிகளுக்கு மேம்பட்ட பலன்களை அதிகப்படுத்தி வழங்குவார்கள். ராகு கேதுக்கள் வழங்குகின்ற பொழுது தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், திருமண வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கலாம், இழந்த உடல்நிலையை மீண்டும் பெற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரியாக எல்லாவற்றிலும் மேம்போக்காக அதிக அளவு நற்பலன்களை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சில ராசிகள் உண்டுங்க. அந்த ராசிகள் ஒவ்வொன்றை பெறலாம். ஆனால் இந்த ராகு கேதுக்கள், குறிப்பாக அந்த நிழல் கிரகங்கள் பலன்களை கொடுக்கின்ற பொழுது தடையில்லாமல் வழங்குவார்கள். அதிலும் ராகுவுக்கு அவருக்கு நிகராக கொடுப்பதற்கு ஒரு கிரகமே கிடையாது. அந்த அமைப்புகளில் நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 5 ராசி நேயர்களுக்கு ஏனைய 7 ராசிக்காரர்களை விடவும் மேம்பட்ட பலன்கள் அதிகமாக நடைபெறும். அந்த 5 ராசிக்காரர்களை வரிசையாக கூறுகின்றேன் பாருங்கள். முதல் அமைப்பாக மேச ராசி நேயர்கள். இவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக துலா ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக தனுசு ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. இறுதியாக மிதுன ராசி நேயர்கள் 5வதாக. இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். ஆக மேஷம், ரிஷபம், அதனை அடுத்ததாக துலாம், அதனை அடுத்ததாக தனுசு, அதனை அடுத்ததாக மிதுனம், இந்த 5 ராசி நேயர்களும் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய 5 தலைமகன்களாக விளங்குகின்றார்கள். சரிங்க, இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு இடம் கூடுதலாகவும் ஒரு இடம் குறைதலாகவும் இருக்கும். அது எந்தெந்த இடங்களில் ஏற்றம், எந்தெந்த இடங்களில் இறக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். கும்பம், கும்பராசி நேயர்களே, சில நேரங்களில் குழப்பவாதிகள், சில நேரங்களில் பிடிவாதக்காரர்கள், சில நேரங்களில் அளப்பரிய விஷயங்களை பேசக்கூடியவங்க, மிகப்பெரிய ஞானிகள் மாதிரி பேசக்கூடியவங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்க தான். இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது, இவங்ககிட்ட இருந்து எளிமையாக ஒரு விஷயத்தை வாங்கவே முடியாது. அந்த மாதிரியான ஆட்கள் கும்பராசியில் பிறப்பெடுப்பவர்கள். இது ஒரு அமானுஷ்ய லக்னம் அப்படின்னு கூட சொல்லப்படுகின்றது, ஆன்மீக லக்னமும் கூட. இந்த ராசியில் பிறக்கிறவங்க எப்போவுமே கொஞ்சம் ஆன்மீகத்தின் பால் பற்று, மனித சக்தியை அப்பாற்பட்ட சக்திகளின் மீது ஈடுபாடு, இந்த மாதிரி கொண்டவங்கள்லாம் இந்த கும்பராசியில் பிறப்பெடுப்பாங்க. சரிங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஜென்ம ராசியில் சனி போய் கொண்டிருக்கின்றார். இந்த ராகு கேது பயிற்சி, அந்த பயிற்சி, இந்த பயிற்சிலாம் பெரிதாக எதுவும் எடுபடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட அடுத்தடுத்து நகர்வுகளில் இருக்கின்ற இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருந்தாருங்க. இப்போ 2-8 ஆச்சில் இந்த ராகு கேதுக்கள் வந்தாச்சு. பிரச்சனையில் ஒரு டீஸ்பூனை கூடுதலாக போடுற மாதிரியான ராகு கேது பயிற்சி. ஆனால் வெளிப்படையாக சொல்லிடுறேன், இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கும் பெரிய ஏற்றங்களை கொடுக்கின்ற அமைப்புகளில் இல்லை. ஏற்கனவே 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கின்றார். அடுத்தடுத்து அவரினுடைய நகரும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. உங்களுக்கு நான் பெரிதாக இழுத்து விரிவாக பலன் சொல்லி உங்கள் மனதை காயப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் இதில் ஒரு அடிக்குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கோச்சாரம். இதுக்குன்னு ஒரு 20% தான் பலம் உண்டு. உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசை புக்திகள் நடந்துகிட்டு இருக்குன்னா இதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டாம். இதனுடைய தீமைகள் உங்களை பெரிதாக தொந்தரவு செய்யாது. சரிங்க, இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போகலாம். 1-2 நல்லதாச்சும் கண்டிப்பாக நடக்கும்ல, அந்த நல்லது என்ன அப்படின்னு பார்ப்போம். கோச்சார் அடிப்படையில் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பிற்பகுதியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது 2024 ஒரு மே மாதத்திலிருந்து அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ குருவின் நகர்வு இருக்கும், அதை வச்சு தான். ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது முதல் விஷயம். வெளியூர் வெளிமாநிலம்னு பிறந்த பூர்வீகத்தை விட்டுட்டு வேறு யாராவது வெளியில் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். இந்த இல்லீகலாக யாராவது சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த சாராயம் விற்கிறது, இந்த வெளியில் சொல்ல முடியாத மாதிரியான தொழில் பண்ணுறது, நேர்மறையான இல்லாத தொழில்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனை எடுத்து தான் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சேமிக்க முடியாது எதை, ஏன்னா பின்னாடி இருக்குது சொல்கிறேன். அந்த அமைப்புகளில் ஓரளவு வருமானம் இருக்கும், ஓரளவு நல்ல உத்தியோகம் இருக்கும். இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஒருபோதும் தடை செய்யாது. திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், ஒரு சின்னதான தாமதத்துக்கு பிறகு புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆக கல்யாணம், குழந்தை பாக்கியம்
இது ஒருபோதும் தடைபடாது. 7.5 சனியினாலும் இந்த 2 8ல் இருக்கிற ராகு கேதுக்கள்னாலும் அதை பற்றி. ஆனால் சிரமப்பட்டு பொண்ணு தேட வேண்டியது இருக்கும், அது வேறு விஷயம், சரிங்களா? ஆனால் திருமணம் பாக்கியம் தடைபடாது. ஆக இந்த வேலை கிடைக்கும், வெளியூர் வேலை வாய்ப்பு போவீங்க, திருமணமாகும், குழந்தை பிறக்கும். இதை தவிர நான் வேறு எதையுமே பெரிதாக உங்களுக்கு இங்கே ஏற்றம் அங்கே ஏற்றம்னு குறிப்பிட்டு அடிக்கோடிட்டு காட்டுகின்ற பெரும்பான்மையான இடங்கள்னு எதுவுமே கிடையாது. பெரும்பான்மையான இடங்கள்னு எதுவுமே கிடையாது நண்பர்களே. சரி, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்? ஒரே வார்த்தை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்திலும் நிதானத்தை பின்பற்ற வேண்டியது, கவன உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். இதை நீங்கள் எதிர்மறையாக சொல்கிறாரு, நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கிரகங்களினுடைய நகர்வு கோட்சார் ரீதியாக அப்படி தாங்க இருக்குது. முதல் அமைப்பு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. உடல் நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. முதல் விஷயம். அது சிறு பிள்ளையாக இருக்கலாம், 60 வயதான பாட்டியாக கூட இருக்கலாம், அது அதில் விஷயம் கிடையாது. ஆனால் உடல் நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இது முதல் விஷயம். இரண்டாவது, தொழில் ரீதியாக இங்கே பாருங்க, நான் பணத்தை போடுறேன், நீங்கள் தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட தயவு செஞ்சு போய் எதுவும் அக்ரிமெண்ட்லாம் போட்டுறாதீங்க. இந்த காலகட்டம் எனது அருமை சகோதர சகோதரிகளே, கும்பராசி நேயர்களே, தொழிலில் ஒரு பெரிய அகலக்கால் வச்சுட்டு பின்பு வருந்துவது வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீங்கள் கீழே போய் என்ன விமர்சனம் கூட பண்ணலாம், நெகட்டிவாக போடுறாரு அப்படின்னு. இருக்கிறது அப்படி தான் இருக்குங்க. உங்கள் ஜாதகம் வலுத்துருச்சுன்னா நெகட்டிவாக இருக்குன்னு கவலைப்படுறவங்க இந்த பதிவை பார்க்காதீங்க. ஏன்னா நெகட்டிவாக தான் இருக்குது கோட்சார அமைப்புகள். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்கணும், நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறது. ஆக தொழில் ரீதியாக பெரிதாக அகலக்கால் வைக்காதீங்க, முதலீடு போடாதீங்க, வேலைக்கு போயிருங்க, அது பெஸ்ட்டு. இல்லை தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் பெரிய முதலீடுகளோ அல்லது விரிவாக்கமோ அந்த பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதோ அகலக்கால் வைக்கிறது இது இல்லாமல் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணுங்கள், சரிங்களா? அதை பண்ணாமல் பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கொஞ்சம் பொண்ணெல்லாம் பார்த்து என்னடா அப்படின்னு முகம் சொல்லிக்கும் போது தான் கல்யாணமே நடக்குங்க. அந்த கல்யாண வாழ்க்கையிலேயே 1008 பிரச்சனைகளை இழுத்து விட்டுக்குவீங்க. நீங்களே பேச்சால் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் இழுத்துருவீங்க. ஆக குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனித்து நகரணும் நண்பர்கள். ஆண் பெண் இருபாலரையும் சொல்கிறேன், சரிங்களா? குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனித்து நகர வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமானது ஒரு விஷயம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொடுக்கல் வாங்கல்கள், பண பரிவர்த்தனை, இதனால் பிரச்சனைகள் ஏற்படும். கடன் தொந்தரவுகளில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் ஒரு திக்கு தெரியாமல் எதுலேயும் போய் திணறிட வேண்டாம். பொருளாதார ரீதியாக கவனமாக இருந்துங்க. கடன் சுமைகள் அதிக அளவு ஏற்படும். பொருளாதார விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்ப உறவுகளில் மிக நெருக்கமானவர்களினுடைய பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக இந்த காலகட்டம் இங்கே பாருங்கள், உங்களை அப்படி இப்படின்லாம் சொல்லி நான் மன கஷ்டப்படுத்த விரும்பலை. தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை, உறவு சிக்கல், இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளிலும் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும். அவ்வளவுதாங்க, அவ்வளோதான் கும்பராசிக்கான பலன்கள். சரிங்க, இந்த காலகட்டத்தில் பேராசைப்படாமலும் இப்போ சொன்ன இடங்களில் அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் தலை சிறந்த பரிகாரம். இதை தாண்டி பைரவர், கால பைரவரின் பாதத்தை சனிக்கிழமையில் சென்று சேவித்து வருவது மிக மிக சிறப்பு. அவருடைய பாதத்தில் வச்சு ஒரு விபூதி பாயிண்ட் வாங்கிட்டு வந்து அதை தினமும் இட்டுக்கிட்டு வாங்க. நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. தீபம் தலை சிறந்த பரிகாரம், எதிர்மறை சிந்தனைகளை குறைக்கும். ஆக கும்பராசி நேயர்கள் வளரவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, இருக்கின்ற இடத்துலேருந்து கீழே போயிடாமல் இருங்க, அதுக்கு எதுவும் பண்ணாமல் இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. வேலைக்கு மட்டும் போங்க, சிவனேன அமைதியாக உங்களுக்கு கிடைச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு வருகிற வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு வேலையை பார்க்குறது நல்லது. தொழிலை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணி எதையும் பண்ணி கடனில் சிக்கிக்க வேண்டாம், அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த கடனை வாங்கி வீட்டை கட்டுறது, கடனை வாங்கி தொழில் பண்ணுறது, கடனை வாங்கி வண்டி வாங்குறது, இதெல்லாம் தேவையில்லை. எவனும் அடிக்கலை கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு, சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு கும்பராசி நேயர்கள் நிதானிச்சிருங்க. காலம் மாறும், அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவும் அமையும். அடுத்து வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த ராகுகேது பேசல அடுத்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நகர்வு கிடையாது, ஏற்றமான நகர்வு கிடையாது. நிதானித்திருப்பது சகலத்திலும் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். பைரவர் வழிபாடு சாலச் சிறந்தது. நண்பர்களே, இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.